இந்த சாப்டரில் ஒரு வீடியோ சாட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ சாட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் டெக்ஸ்ட் மூலியமாக சாட் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பார்த்து சாட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் சில அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ ஸ்கைப் அது மாதிரி அப்ளிகேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்கைப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோ சாட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் கூகுள் சர்ச்லேயே ஸ்கைப்னு டைப் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கைப் ஃப்ரீ கால்ஸ் டு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கைப் ஃபார் வெப் இருக்கும், அதுமாதிரி ஸ்கைப் ஃபார் விண்டோஸ் மொபைல் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்க போகிறோம். ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கைப்போட வெப்சைட்டுக்கு இது போகும். ஸோ இந்த ஸ்கைப்புக்கும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை இல்லை மெயில் ஐடியை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் புதுசாக வந்துடுறீங்க அப்படின்னா சைன்இன். ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்கன்னா கெட் ஸ்கைப்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் கொடுக்குறோம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு என்ன, உங்களோட யூஸ் ஐடி கேட்கும். ஸோ ஸ்கைப் நேம். ஸோ நீங்கள் நேம் வச்சுருந்தீங்கன்னா நேமை டைப் பண்ணிங்க, இல்லை இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கைப் ஓப்பன் பண்ணாலும் அதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு இந்த ஸ்கைப்புக்காண்டி கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறது மூலியமாக இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஸோ இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷனை கேட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யுவர் மெயில் அட்ரஸ், ரிப்பீட் மெயில் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் கொடுக்குறது மூலியமாக இந்த ஸ்கைப்பில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ண போகிறோம், மணிகண்டன். ஸோ லாஸ்ட் நேம் உங்களுக்கு செகண்ட் நேம் இருந்துச்சுன்னா செகண்ட் நேம் டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட இனிஷியலையும் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ். ஸோ உங்கள் இமெயில் அட்ரஸ் என்ன, money.infomedia@gmail. அதே மாதிரி இதுலேயும் money.infomedia@gmail. ஸோ இது மாதிரி ரெண்டையும் ஒரே மாதிரி டைப் பண்ணிட்டோம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் செக் பண்ணோம், கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப். ஸோ ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, 2 May 1985ன்னு செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜெண்டர் மேலா ஃபீமேல்னு கேட்கும், மேல்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்ட்ரி எந்த கண்ட்ரி, இந்தியா. சிட்டி சென்னை. எந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ். அது மாதிரி வேறு லாங்குவேஜ் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கிலீஷ்னு செட் பண்ணிட்டீங்க. அடுத்தது மொபைல் நம்பர். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் எந்த கண்ட்ரிக்கு எடுத்துக்கணும். ஸோ இங்கே கண்ட்ரியை செலக்ட் பண்ணுற மூலியமா இந்த கண்ட்ரி கூட ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்தியா அப்படிங்கிறதுனால +91 எடுத்திருக்கு. இப்போ உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து ஹவு டு யூ இன்டென்ட் டு யூஸ் ஸ்கைப். ஸோ ஸ்கைப்பு எதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி பர்சனல் கன்வர்ஷன். ஸோ ஒரு பர்சனலாக கன்வர்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்கைப்பை யூஸ் பண்ணிக்க போகிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காண்டி இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலாக நீங்கள் ஸ்கைப்பை யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா இது பர்சனல் கன்வர்ஷன் செட் பண்ணீங்க. இந்த ஸ்கைப்போட நேம். ஸோ இந்த ஸ்கைப்புக்கு நீங்கள் ஒரு நேம் செட் பண்ணணும். ஸோ உங்கள் நேம் செட் பண்ணதுனால அதுக்கு சஜஷன் காமிக்குது. ஸோ மணிகண்டன் M35, மணிகண்டன் M880, மணிகண்டன் M311 காமிக்குது. ஸோ வேறு டைப் பண்ணிக்கலாம். infomedia.மணிகண்டன் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கடியில் _ ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இதான் உங்களோட யூசர் நேம். உங்களோட நீங்கள் ஸ்கைப்பை ஓப்பன் பண்ணும்போது நேம் கேட்கும், அடுத்து மெயில் ஐடி கேட்கும், இல்லை ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ இந்த நீங்கள் ஸ்கைப் நேம் கொடுக்கறது மூலயமா இந்த இடத்துல ஸ்கைப் நேம் இதில் அலர்ட் ஆயிரும். அடுத்தது இந்த ஸ்கைப்புக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்து இந்த ஸ்கைப்பை ஓப்பன் பண்ண போகிறீங்க, உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ரிப்பீட் பாஸ்வேர்ட்லையும் அதே பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ரெண்டையும் சேமாக டைப் பண்ணிங்கன்னா இது அக்சஸ் பண்ணிக்கும். ஸோ பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் மீடியமாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மாறும். இன்ஃபார்ம் மீ அபவுட் த நியூ ப்ராடக்ட் இந்த ஃபியூச்சர் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்மர் சொல்லிக்கிங்க. அடுத்து வேர் அப்ளிகபிள் யுவர் ஆப்ரேட்டர் மே பி சேஞ்ச் யூ ஃபார் ரிசீவிங் த SMS மெசேஜ். வென் யூ சைன் அப் ஃபார் SMS notification, our first SMS will allow you to get Skype on the mobile. ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த ஸ்கைப் ஓப்பன் பண்ண முடியும்னு கேட்குது. ஸோ இதில் எஸ்எம்எஸ் அனுப்புவா மெயிலா? மெயில்னு சொல்லிட்டீங்கன்னா மெயில் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ மேலே உள்ள டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. 1009 டைப் பண்ணியிருக்கேன். ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ. உங்களோட அக்கௌண்ட் ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணுவான்னு குரோம் கேட்குது. ஸோ இது தேவையில்லை. நெவர்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு இந்த குரோம் சேவ் பண்ணாது. ஸோ உங்களோட அக்கௌண்ட் இதில் கிரியேட் ஆகிட்டு. ஸோ உங்களோட பேர் மணிகண்டன் எம்னு சேவ் பண்ணீங்க. ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ். ஸோ 80% ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இது பிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொஃபைல் போகும். ஸோ எதை கம்ப்ளீட் பண்ணீங்க, எதை கம்ப்ளீட் பண்ணணும்னு தனியாக காமிக்கும். ஸோ எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா மெர்ஜ் யுவர் ஸ்கைப் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். ஸோ உங்கள் ஸ்கைப்பை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 20% கம்ப்ளீட் பண்ணது மாதிரி. ஸோ இங்கே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த ஸ்கைப்போட ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ கால் பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ யாராவது சர்ச் பண்ணுறாங்க ஸ்கைப்பில் என்ன இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்கைப் ஐடி கொடுக்குறீங்க. ஸோ ஸ்கைப் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் செட் பண்ண யூசர் நேம் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க டைப் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் போட்டோ அதில் வரும். ஸோ அப்போ டைப் பண்ணும்போது பப்ளிக் எல்லாரும் போய் டைப் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடிட்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். சேவ். ஸோ எடிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். இந்த மெயில் ஐடி தான் பிரைமரி மெயில் ஐடி அப்படிங்கிறதால இது மட்டும் ஸ்டார் போட்டு காமிக்குது. ஸோ இந்த நம்பரை வெரிஃபை பண்ணுறது மூலியமா, ஸோ இந்த நம்பரை நீங்கள் வெரிஃபை நம்பர்னு கொடுக்கறது மூலியமா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் இந்த ஹோமை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்கள் ஸ்கைப்போட ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்டிங் எ ஃப்ரெண்ட் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம்னு ஹெல்ப் தருது. ஸோ காலர் ஐடி, ஸ்கைப் நம்பர், ஸ்கைப் டு கோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலர் ஐடி செட் பண்ணிக்க முடியும். ஸ்கைப் நம்பர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கைப் மூலியமா இன்னொருத்துக்கு மொபைலுக்கு கால் பண்ணாலும் கால் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கைப் டு கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் கண்ட்ரி கோட். ஸோ எந்த கண்ட்ரி கால் பண்ண போகிறீங்க அவங்களோட மொபைல் நம்பர் என்ன. ஸோ சொல்லிட்டு செட்டப் ஸ்கைப் டு கோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இதுக்கு உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ வாய்ஸ் எஸ்எம்எஸ். ஸோ வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கறது மூலியமா இமெயில் அலர்ட் சென்ட் இமெயில் அலர்ட் டு மை இன்ஃபோ மீடியா வென் ஐ ரிசீவ் வாய்ஸ் மெசேஜ் சேஞ்ச் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு தனியாக காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ வில் நீட் இன்ஸ்டால் த பிளக்கின் மேக் ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த பிளக்கினை டேரெக்டாக அவங்களே தர்றாங்க. நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமா அந்த பிளக்கினை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த சைட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தர்றாங்க. இது தேவையில்லை. பட் இந்த பிளக்கினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கெட் த பிளக்கின் கொடுக்குறது மூலியமா இந்த ஸ்கைப்பில் இந்த குரோம் டவுன்லோட் ஆகும். ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ஸ்கைப்போட எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு குரோமில் ஆட் ஆனிச்சு அப்படின்னா உங்களால் வீடியோ ஒன்று ஆடியோ காலை பண்ண முடியும். அதுக்காண்டி ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு இந்த குரோமில் ஆட் ஆகிடும். Now install Skype for web plugin and you are all set. ஸோ get plugin கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இது டவுன்லோட் ஆகும். ஸோ எப்படி டவுன்லோட் ஆகும் அப்படின்னா டவுன்லோட் மேனேஜர் வச்சு டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுக்குறது மூலியமா உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மொத்தம் இது 12 MB இருக்கு. ஸோ 37%, 39% அது இன்க்ரீஸ் ஆகி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் டேரெக்டாக ஓப்பன் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால இது இன்ஸ்டால் ஆகும். ஸோ ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண பிளக்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு
ஸோ பார்த்தீங்கன்னா கெட் த கன்வர்ஷன் ஸ்டார்ட். ஸோ உங்கள் கன்வர்ஷன் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுகிட்ட உங்கள் பேர் இருக்கும், நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது அவைலபிள் இருக்கும். ஸோ வேறு எதுவும் காண்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லிஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ புதுசாக ஒரு காண்டாக்டை சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேர்த்துக்க போகலாம். ஸோ வேறு யாராவது ஸ்கைப் ஐடி நீங்கள் கொடுக்குறது மூலியமாக அதை சர்ச் பண்ணி நீங்கள் அவர் கூட கன்வர்ஷனை மேற்கொள்ள முடியும். ஸோ ஜெயக்குமார்னு கொடுத்தோன்னா யாரெல்லாம் ஜெயக்குமார் அப்படிங்கிற நேமில் ஸ்கைப் ஐடி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சர்ச் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ இந்த சென்னை ஜெயக்குமார் ஸோ பிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவரை நீங்கள் காண்டாக்டில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் டு காண்டாக்ட்ஸ். ஸோ எப்போ நீங்கள் வந்தாலும் டேரெக்டாக இவரை பிக் பண்ணுறப்ப அவ கூட நீங்கள் கன்வர்சேஷனை நடத்திக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா when your request is accepted send a message. ஸோ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பப்படும். ஸோ என்ன மெசேஜ்? ஹாய், ஐ ஆம் மணிகண்டனை டைப் பண்ணி சென்ட். ஸோ சென்ட் பண்ணும்போதே சில பிக்சர்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் பிக்சர்ஸோட எடுத்து ஆட் பண்ண முடியும். ஸோ உங்கள் பேரை சொன்னால் தெரியாது, உங்கள் பிக்சர்ஸை பார்த்தா தான் அவர் கண்டுபிடிக்க முடியாலும் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சில ஸ்மெயிலி ஆட் பண்ணாலும் இவர்களுக்கு ஸ்மெயிலி ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மெயிலியை பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்மெயிலியாக இருக்கும். ஸோ கூலுங்கிற ஆட் பண்ணி சென்ட். உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகிரும். ஸோ அவரை பார்த்துட்டு அவர் டெக்ஸ்ட் மூலியமாக ரிப்ளை பண்ணலாம், வீடியோ மூலம் சேட் பண்ணலாம். இல்லை இவ கூட நீங்கள் வீடியோ சேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டூல் ஐக்கான், இல்லை ஜஸ்ட் கால் பண்ண போகிறீங்கன்னா கால் ஐக்கான். ஸோ இது ஷேர். ஸோ இந்த கான்டெக்டை ஆட் பண்ணுறதுக்கான உள்ள ஆப்ஷன் தான். ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணி ஆடியோ கால் பண்ணிக்கலாம், வீடியோ காலும் பண்ணிக்கலாம். ஸோ வேறு யாரும் சேர்க்க போகிறீங்க? கௌதம்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கௌதம்னு நேமில் யாரெல்லாம் ஸ்கைப் ஐடி வச்சுருக்காங்களோ அதான் கிரியேட் ஆகும். ஸோ கௌதம் கோயம்புத்தூர். ஸோ இந்த கான்டாக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் ஃபோட்டோ வச்சுருந்தார் அப்படின்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு இதில் விசிபிளாக தெரியும். இப்போ நீங்கள் இதை கால் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ கால் பண்ணிக்க முடியும், இதில் வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐக்கானை பிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வீடியோ கால் ரன் ஆகும். ஸோ அவரும் ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ கால் ரன் ஆகும். ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் வந்திருக்கிறதுனால ஸோ இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணல. திரும்பி அவர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனா மட்டும்தான் அவரால் உங்களால் கன்வர்ஷன் பண்ண முடியும். கான்டாக்ட் ரிக்வெஸ்ட் சென்ட். ஸோ நீங்கள் வீடியோ காலோ இல்லை நார்மலாக ஒரு கால் பண்ணும்போது கான்டாக்ட் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணி அவர் அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் ஆடியோ கான்ஃபரன்சிங்கை பண்ண முடியும். ஸோ பிக் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் ஃபீச்சர் செட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அவைலபிளாக இல்லை அன்அவைலபிளாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ சைன் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே சைன் அவுட் பிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கைப் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சைன் அவுட் ஆகிடலாம். இது மாதிரி உங்கள் ஸ்கைப்பை யூஸ் பண்ணி வீடியோ சாட்டிங்கோ இல்லை ஆடியோ சாட்டிங்கோ எளிமையாக பண்ண முடியும். இந்த சாப்டரில் இன்டர்நெட்லேருந்து எப்படி ஒரு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி வே டு எஸ்எம்எஸ்ங்கிற வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வே டு எஸ்எம்எஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி என்டர்னு கொடுக்கும்போது அதோட வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா புதுசாக யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே உள்ள யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பிக் பண்ணுறேன். ஸோ புதுசு ஒரு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கே. அதில் நீங்கள் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல்னு செட் பண்ணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ மேல். நேம் என்ன? விஜய்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஃபோன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன இமெயில் ஐடியோ அந்த இமெயில் ஐடியை செட் பண்ணிங்க. ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு எகெயின் உங்கள் இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் மேலே டைப் பண்ண அதே இமெயில் ஐடியை கீழேயும் டைப் பண்ண போகிறீங்க.
ஸோ மாடசாமி டாட் விஜயன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது எந்த சிட்டி. ஸோ எந்த சிட்டி உங்கள் கரண்ட் சிட்டியோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட் சின்னு டைப் பண்ணும்போது அந்த ஷீட்டில் உள்ள ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ சென்னை, கோயம்புத்தூர்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். சென்னை. ஸோ அது மாதிரி எந்த மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் சென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன நம்பரோ உங்கள் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட 10 டிஜிட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் கோட். ஸோ இந்த மொபைல் நம்பர் தான் உங்களோட லாகின் ஐடி, அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னது உங்களோட லாகின் ஐடின்னு. ஸோ எகைன் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் லாகின் ஐடி எது அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இந்த இடத்துல இந்த கேப்ஷன் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். சப்போஸ் உள்ள கேப் லெட்டர் இருந்தால் அதையும் நீங்கள் கேப் தான் டைப் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் ஸ்பேஸ் சிடி ஸ்பேஸ் எம்பின்னு டைப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் இங்கே லெட்டரை நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிக்கணும். என்னென்ன லெட்டர் இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்சிடி எம்பி லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ கொடுத்துட்டு இங்கே உள்ள ஐ அக்ரி வே டு எஸ்எம்எஸோட ப்ரைவேசி பாலிசி அண்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷன். ஓகே. ஸோ வெரிஃபை அண்ட் ரிஜிஸ்டர்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் லாகின் டு வே டு எஸ்எம்எஸ். ஸோ உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்த எஸ்எம்எஸில் தான் இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ்க்கு வந்த பாஸ்வேர்டு இங்கே போட்டு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் மொபைலுக்கு என்ன பின்கோடு வந்துச்சோ அது இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கோடை டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகி கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஸோ லாகின் ஐடி உங்கள் நம்பர், அதுக்கப்புறம் எந்த பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு எங்கே நாங்கள் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அதேமாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு சேஞ்ச் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ உள்ள நீங்கள் செட் பண்ண பேர் இங்கே இருக்கும். அதேமாதிரி வெல்கம் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சென்ட் ஃப்ரீ எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த நெட்லேருந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸை சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சென்ட் எஸ்எம்எஸ். ஸோ பிக் பண்ணுங்கள். ஒரு புதுசாக மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணாலும் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ எஸ்எம்எஸில் ஃபர்ஸ்ட் உள்ள மொபைல் நம்பர். ஸோ யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜ் என்ன மெசேஜோ அங்கே டைப் பண்ணீங்க. ஹாய். இவன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே லெஃப்ட் மொத்தம் 122 மெசேஜ் இருக்குது. ஸோ எத்தனை லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் கவுண்ட் பண்ணிட்டே வரும். ஸோ எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் எஸ்எம்எஸ். இல்லை வேறு எது நீங்கள் ஸ்மைலிமே ஆட் பண்ணாலும் இதை பிக் பண்ணி ஸோ எந்த மாதிரி ஸ்மைலி வேணும் ஸோ ஸ்மைலியே ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சென்ட் எஸ்எம்எஸ் கொடுக்கும்போது இந்த மெசேஜ் உங்களோட மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆயிரும். ஸோ எகெயின் இன்னொரு புதுசாக மெசேஜ் அனுப்புறதுக்கு எகெயின் சென்ட் எஸ்எம்எஸ் அதுமாதிரி தனித்தனியாக அனுப்பிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதனா மெசேஜ் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே உள்ள சென்ட் எஸ்எம்எஸ். ஸோ இது பண்ணுறது மூலியமாக நீங்கள் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்புறீங்களோ அதை பார்க்க முடியும். புதுசாக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிறேன். ஸோ மெசேஜ் ஹேஸ் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மெசேஜ் உங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே லாங்குவேஜ் எஸ்எம்எஸ். ஸோ அதே மாதிரி இங்கே மொபைல் டைப் பண்ணுவீங்க. இங்கே டைப் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு நீங்கள் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நமக்கு டைப் பண்ணிப்போம். ஸோ அதே மொபைல் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் ஆர் யூன்னு இங்கிலீஷில் கேட்டால் நீங்கள் எப்படி தமிழில் கேட்பீங்களோ ஸோ அதேமாதிரி டைப் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ நீங்க இங்கிலீஷ் டைப் பண்ணாலும் அதை தமிழ்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயி, ஸோ இப்ப சென்ட் பண்ணும்போது இந்த தமிழ் எஸ்எம்எஸ் உங்களுக்கு சென்ட் ஆகும். அது மாரி ஒவ்வொரு லாங்குவேஜும் நீங்க தனித்தனியா சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க உள்ள குரூப் எஸ்எம்எஸ். ஸோ யூ கேன் செலக்ட் 9 மோர் கான்டாக்ட்ஸ். ஸோ இது மாரி தனித்தனியா ஒரு 9, 10 மெம்பர்ஸ நீங்க ஆட் பண்ணி, ஸோ 10 மெம்பர்ஸுக்கும் ஒரே மெசேஜ குரூப் மெசேஜா சென்ட் பண்ண முடியும். அது மாரி ஒரு அட்ரஸ் புக்க நீங்க மெயின்டெயின் பண்ணாலும், இந்த அட்ரஸ் புக் இதுல மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர், அந்த கான்டாக்ட்டோட நேம், அடுத்து மொபைல் நம்பர், ஸோ இது எந்த குரூப்ல ஆட் ஆகணும் அப்படிங்கிறத தனித்தனியா செட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கான்டாக்ட் எல்லாருக்கும் நீங்க தனியா குரூப் ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஆட் குரூப்னு பிக் பண்ணிட்டு, ஸோ ஒவ்வொரு கான்டாக்ட்டையும் ஒவ்வொரு குரூப் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த குரூப்ப எடிட் பண்றதுக்கு இந்த டெலிட் குரூப்ங்கிற ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரீட்டிங்ஸ் எஸ்எம்எஸ். ஸோ கிரீட்டிங் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணாலும் டைரக்ட்டா நீங்க பிக் பண்ணிட்டு, அத சூஸ் பண்ணும்போது டைரக்ட்டா அந்த நம்பர் கேட்கும். அது மூலியமா சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப இதெல்லாம் படிச்சு பார்க்குறீங்க. ஸோ இது பெட்டரா இருக்குன்னீங்கன்னா, சென்ட் ஆஸ் எஸ்எம்எஸ். ஸோ யாருக்கு போகணும். ஸோ இங்க கிளிக் பண்ண இந்த வேர்டிங்ஸ் உங்களுக்கு இங்க லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க நம்பர் மட்டும் டைப் பண்ணிட்டு ஓகே குடுத்தா போதும். ஃபியூச்சர் எஸ்எம்எஸ். ஸோ ஃபியூச்சர் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நீங்க இப்பவே சென்ட் பண்ண போறதில்ல. ஒரு பர்ட்டிகுலர் டயத்துல சென்ட் பண்ண போறீங்கன்னா, அந்த மாரி நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த நம்பர் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு என்னைக்கு சென்ட் ஆகணும். ஸோ டிசம்பர் 31 சென்ட் ஆகணும். எத்தன மணிக்கு அப்படின்னா 23:59க்கு சென்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் ஹேப்பி நியூ இயர்ன்னு செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு இங்க ஷெட்யூல் எஸ்எம்எஸ் குடுக்கும்போது, எக்ஸாக்ட்டா இந்த நம்பருக்கு உங்களோட எஸ்எம்எஸ் இந்த டேட்ல, இந்த டைமிங்க்கு போய் ரிசீவ் ஆகும். ஸோ மெசேஜ் ஷெட்யூல் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ இது மாரி ஆன்லைன்ல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் மொபைல் நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ ஈஸியா சென்ட் பண்ணிட முடியும். இந்த சாப்டர்ல இன்டர்நெட்ட பயன்படுத்தி எப்படி இந்த சாப்டர்ல இன்டர்நெட் மூலியமா மொபைல் நம்பருக்கு எப்படி எஸ்எம்எஸ் அனுப்பலான்னு பார்த்துட்டோம்.